ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் போட போகிறோம். நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்பில், டிஃப்ரெண்ட் நாட்டில், நெல்லிக்காய் நாட் இது போலலாம் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போட்டிருப்போம். பட் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போடாமல் பிகினராக ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் ரோல் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய பேஸ்கெட் போடுறதுனால எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதாவது ரெண்டு ஒயர் மட்டும் ஒயிட் கலர் எடுக்க போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா 14 ஒயரு 4 அடியில் நம்ம கட் பண்ண போகிறோம். 14 ஒயரில் ரெட் கலரில் வந்து 12 ஒயர் கட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 2 ஒயர் கொஞ்சம் வந்து காம்பினேஷன் பண்ணி போடும் பொழுது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இல்லைனா நீங்கள் வந்து சிங்கிள் கலர்லேயே கூட வந்து போடலாம். 14 ஒயரும் நீங்கள் சேம் இதே ஒரு ரோல் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதிலே கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து கூட ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பேஸ்கெட் தான் போடணும்னு கிடையாது. இந்த போல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்க, இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து உடன் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அதாவது கீழே போட்டாலும் உடையாதுங்கிறதுக்காக நான் இது எடுத்திருக்கேன். கிளாஸ் ஸ்கேல் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வைக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஃபீட்டு, 1 அடி. சரிங்களா? பேக் சைடு வர்றது 2, இப்போ 3, இது 4 அடியில் ரெட் கலரில் வந்து நம்ம எத்தனை ஒயர் கட் பண்ண போகிறோம்? 12 ஒயரு. ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒயர் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதையே அளவாக வச்சு பேலன்ஸ் வந்து நம்ம இன்னும் 11 ஒயர் கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது போல் அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இன்னும் 10 ஒயரு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், 10 ஒயர் வந்து நான் 4 அடியில் கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதையே அளவாக வச்சு ஒயிட் கலரில் 2 ஒயரு. இல்லை எனக்கு வந்து வேண்டான்னா நீங்கள் வந்து எல்லாமே 14 ஒயரும் ஒரே ரோல்லே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, கொஞ்சம் கூட அழகாக இருந்தால் தானே வீடியோ பார்ப்பீங்க. அதுக்காக நான் ஒரு கலர் வந்து 2 ஒயர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினராக போடும்பொழுது இல்லை எனக்கு வேண்டாம் நான் சேம் கலரே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரோல் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே கலர்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 ஒயர் தான் நான் வந்து ஒயிட் கலரில் எடுக்கிறேன். டோட்டலாக வந்து 14 ஒயரு 4 அடியில் நம்ம கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது ரெட் கலர் ஒயரு கட் பண்ணது போக மீதி ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஒரு பேப்பர் ரோலில் வந்து நம்ம சுற்றிக்கணும். அப்போ தான் நம்ம கூட போடும்பொழுது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து இது போல் அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ஒயர் எடுத்துட்டு இதில் அப்படியே சுற்றிடுங்க. கொஞ்சம் தூரம் சுற்றினதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதே போல் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ரோல் இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணது போக மீதி ஒயர் எல்லாத்தையுமே இந்த போல் ஒரு பேப்பர் ரோலில் சுற்றிக்கோங்க. இல்லை வந்து ஸ்கேலு அது போலேயே நீங்கள் சுற்றிக்கலாம். இல்லை ஒரு மரக்குச்சி இதுலேயே நீங்கள் சுற்றிக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கு விழும். அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பேஸ்கெட் பின்னும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது போல் வந்து ஒரு பேப்பர் ரோல்லையோ இல்லை ஒரு குச்சிலையோ இல்லை ஸ்கேல்லையோ நம்ம சுற்றிக்கிறது நல்லது. இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு நான் காட்டுறேன். இது போல் வந்து நம்ம சுற்றிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் தூரம் சுற்றினதுக்கப்புறம் நம்ம பூ கட்டுறதுக்கு போடுவோம் இல்லைங்களா முடிச்சு, அது போல் வந்து ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இது போல் சுற்றிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே சுற்றிட்டேன் நான். சரியா? இப்போ பேஸ்கெட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோலில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ரன்னிங் ஒயரு. இதை தான் வந்து நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து வச்சு சுற்றி நம்ம வந்து பின்னுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒயரை எடுத்துக்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயர். இது வந்து நம்ம கட் பண்ண ஒயரு ஈக்குவலாக மடிச்சிட்டோம். இது வந்து ரன்னிங் ஒயரு. இதை வந்து இந்த இடத்துல வைங்க.
எந்த இடத்துல முடியுது? இங்கே முடியுது. உங்களோட விரல் நீங்கள் பின்னிட்டு இருக்கீங்க, யார் பின்னுறீங்களோ உங்களோட விரலையே அளவாக வச்சு இந்த இடத்த வந்து மடக்கி விட்டுருங்க. அது ஒரு சும்மா ஒரு அளவுக்கு தான், சரிங்களா? மடக்கிட்டு இப்போ நம்ம நாட்ஸ் போடலாம். என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது நம்ம கட் பண்ண ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயர்லேயும் மடக்குனது வந்து அடியில் இருக்கணும். இந்த மேல் பக்கம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த ரோலில் இருக்கணும், சரிங்களா? ஓகேவா? இப்போது மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஈக்குவலாக தான் இருக்குது, சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஒயரு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண ரெட்டு ஒயரில் செகண்ட் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஈக்குவலாக மடிச்சிட்டு இப்போது இது மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம்ல, அது இது சைடில் இருக்கிற ஒயரு. இதுதான் வந்து ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரில் இந்த நம்ம செகண்ட் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போது இந்த ரெண்டாவது கட் பண்ண ஒயரை ஈக்குவலாக மடித்தோம்ல, அதை அப்படி மேலே போட்டு இப்போது இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இல்லை. ஸோ எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க, சரிங்களா? இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது இது 3வது ஒயரு. அதையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும். இது 3வது ஒயரு. ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணோன்னே ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹைட்டில் வந்து நமக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ அதனால் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? இப்போது 4வது ஒயரு. 4 ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர்லாம் கட் பண்ணல, சேம் கலர்லேயே தான் போட போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற 14 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் நான் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒயிட் கலர் ஒயரு ஃபஸ்ட் ஒயர் எடுத்துக்கிறேன். 2 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரில் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போது மேலே இருக்க ஒயரும் அடியில் இருக்க ஒயரும் ஈக்குவலாக. இப்போ பாருங்கள், இதில் வந்து ரொம்பவே அதிகமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சைடு ஒயர் கம்மியாகிடும் பேஸ்கெட்டில். அதனால தான் வந்து இந்த ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது. இப்போது அடுத்து 4 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து 4 ரெட் கலர் ஒயரு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரும் வந்து இந்த ரன்னிங் ஒயரில் வந்து நாட் வந்துடும், சரிங்களா? இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, வந்து ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு 4 ரெட்டு, அப்புறம் ஒயிட்டு, ரெட்டு, ஒயிட்டு, ரெட்டுன்னு மாற்றி மாற்றி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலர் ஜாயின் பண்ணிக்கிறா இருந்தாலும் 14 கலரும் ஒரே கலராக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து ஒரு விரல் கம்மியாக நம்ம அளந்தோம் இல்லைங்களா, அந்த ஒயர் தான் இது. அது எந்த அளவு இருக்கோ அதே அளவை இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதையும் அளந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைனுக்கு வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பேஸும் வந்து நம்ம வந்து 14 லைன் வந்து போடணும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி, அதனால் நம்ம வந்து 14 லைன் போடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து ஒரு விரல் கம்மியாக அளந்தோம் இல்லைங்களா, அந்த ஒயர் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது ரன்னிங் ஒயர், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு, அதை எடுத்துங்க.
இப்போது அதை அப்படியே அளந்துக்கோங்க. எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இப்போது இப்படி அளந்ததுக்கப்புறம் இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லைன் நம்ம வந்து சேம் கலர்லேயே வந்து பேஸ் போட போகிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே ஒரே லைனாக தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைனு இதுதான், நடு லைனு இதுதான். ஸோ இதுக்கு வந்து இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க, அடையாளத்துக்காக தான். இப்போது இங்கே வந்து நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடியில் இருக்கணும், மடக்கின ஒயர் வந்து அடியில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இப்போ இதே போல் எல்லா ஒயரோடையும் நம்ம வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு நல்ல ஒரு டைட் கொடுத்துட்டு அப்புறமா வந்து ரன்னிங் ஒயரில் நாட்ஸ் போடுங்க. சரியா? இது போல் ஒரு டைட் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நாட் போடுங்க. சரியா? இப்போ வந்து எல்லா ஒயர்லேயும் நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் வரைக்கும் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தூரம் வரைக்கும், கடைசி ஒயர் வரைக்கும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து நாட்ஸ் போட்டுட்டேன். இப்போ சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை அளந்து அப்படியே எங்கே முடியுதோ கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம 2 லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம டோட்டலாக வந்து 14 லைன் போட போகிறோம். ஸோ வந்து இதை நடு லைனாக வச்சோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து 6 லைனும் இன்னொரு சைடு வந்து 7 லைனும் நம்ம போடணும். இப்போ வந்து இந்த சைடு ஒரு லைன் போட்டதுனால இப்போ இன்னும் இந்த சைடு 6 லைன் போடணும். அதே போல் திருப்பி வச்சு இந்த பக்கம் வந்து 6 லைன் போடணும். இது வந்து நடு லைன், இந்த நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நடு லைனுன்னு சொல்லிட்டு நாட் போட்டிருக்கோம். அதுக்கு இந்த சைடும் வந்து நம்ம நாட் போட்டுருங்க. ஏன்னா வந்து பிகினராக பின்னும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இது போட்டுக்கிறது நல்லது. இப்போ இன்னும் இந்த சைடு 6 லைன் பின்னணும். அதே போல் தான் ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து அளந்துக்கோங்க. அளந்தாச்சா? அளந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு ஒயர் வந்து அடியில் இருக்கணும். இது வந்து ரன்னிங் ஒயரு. சரியா? டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இதே போல் இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டணும். அதே போல் 6 லைன், ஏன்னா ஒரு லைன் போட்டதுனால சொல்கிறேன், ஒரு சைடு வந்து 7 லைன் இருக்கணும். இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம், இன்னும் வந்து 6 லைன் போடணும். அதில் 2வது லைனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீதியும் நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். நடு லைனுக்கும் ஒரு சைடு வந்து 7 லைனு, இன்னொரு சைடு 6 லைனு, 13 + 1 14 லைன் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம போட்டுட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு வந்து 7 லைன் வந்து பின்னிட்டேன். இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 லைனு. இது வந்து நம்மளோட நடு லைனு. நம்ம நடு லைனுக்கு வந்து நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து நான் கட் பண்ணி விடுறேன். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம 7 லைன் பின்னியாச்சு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 6 லைன் பின்னணும். நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இது வந்து நடு லைனு. சரிங்களா? இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற ஒயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு
அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைடு 6 லைன் பின்னணும். நான் 6 லைன் வந்து பின்னிட்டு காட்டுறேன். 6 லைன் பின்னிட்டு ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட வேண்டாம். நான் இப்போ பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. 6 லைன் வந்து பின்னிட்டு ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட வேண்டாம். நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் சரியா. பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த சைடும் 6 லைன் வந்து நான் பின்னிட்டேன். இந்த பாருங்கள் முடிச்சு போட்டிருக்கோமா, இதுதான் நடு லைனு. ஒரு சைடு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 லைன் இருக்குது. நடு லைன் இல்லாமல் இந்த சைடு 1 2 3 4 5 6 டோட்டலாக வந்து இந்த சைடு 6 இந்த சைடு 7 ப்ளஸ் நடு லைனோட சேர்த்து நமக்கு 14 லைன் வந்து நம்ம போட்டாச்சு. இந்த சைடு 6 லைன் பின்னத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட போகிறதில்ல. அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்து பின்ன போகிறோம். ஏன்னா வந்து நம்ம எப்போதுமே ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பின்னும் பொழுது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னுவோம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போட வேணாம், இப்படியே வந்து பின்னுங்க. கொஞ்சம் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்னுனா போதும். ஃபஸ்ட் டைம் பின்னுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 6வது லைன் பின்னிட்டேன். ரன்னிங் ஒயரை வந்து சைடில் அளந்து நான் கட் பண்ணி விடலை. ஓகேவா, இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே ஒவ்வொரு ஒயரோடையும் பின்னணும். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இதில் இருக்குது. கட் பண்ணி விடாமல் அப்படியே கண்டினியூவாக நம்ம வந்து பின்ன போகிறோம். இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம் அப்படின்னா சைடில் உள்ள ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். இதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு கிடையாது, ஒயர் கட் பண்ணி விடுற வேலை கிடையாது. ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஃபுல்லாக சுற்றி நம்ம பின்ன வேண்டியதுதான். ஒயர் வந்து சிக்காயிடும். ரன்னிங் ஒயர் வந்து ரோலில் இருக்கிறது வந்து சிக்காயிடும். அதை மட்டும் நம்ம சிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயர் வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சொருகிறதுக்கு இருந்தால் போதும். அது அளவுக்கு வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து பின்ன வேண்டியதுதான். இப்போ இருக்கிற எல்லா ஒயர்லேயும் ஒரு ஒயரை கூட விட்டுறாதீங்க. 4 சைடும் நமக்கு வந்து ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் நாட்ஸ் போட்டுகிட்டே வாங்க. நாட்டு வந்து நல்லா டைட்டாக போடுங்க. இப்படி சுருங்கி இருக்கு இல்லையா பேஸு, நம்ம கொஞ்சம் வந்து ஒரு 4-5 லைன் பின்னினதுக்கப்புறம் பேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மட்டும்தான் இப்படி வந்து மடங்கி இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு ஒயர்லேயும் நாட்ஸ் போடுங்க. ஏணிப்படி முடிச்செல்லாம் கிடையாது. நீங்கள் பிகினராக ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ரோல் போதும். நான் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு ஒயர் இருந்ததுனால நான் அந்த ஒயரை வச்சு 2 வெள்ளை ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஒயிட் கலரில். இப்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நமக்கு எது நடு லைன்னு தெரியணும்னு சொல்லி நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பேஸ் போடுற வரைக்கும் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுறலாம். இப்போ இந்த சைடு ஒன்று இருக்கும், அப்படியே பின்னி கொண்டு வரும்பொழுதே நம்ம பிரித்து விட்டுறலாம். பேஸ் வந்து சேம் கலர்லேயே போடுறோம் இல்லைங்களா, அதனால வந்து அந்த நடு லைனுக்கு நம்ம முடிச்சு போடணும். இல்லைனா வேறு கலர் மாற்றி போடும் பட்சத்தில் சில டைம் தேவைப்படாது. ஆனால் முக்கால்வாசி நம்ம வந்து ஃபஸ்ட் லைனுக்கு வந்து முடிச்சு போட்டுக்கிறது நல்லது சரிங்களா. எந்த பேஸ்கெட் போட்டாலும் ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கிறது நல்லது. பேஸ் பின்னினதுக்கப்புறம் அந்த முடிச்சை வந்து நம்ம அவுத்து விட்டுறலாம். இப்படி இப்போ நம்ம பின்னணும் இல்லைங்களா, இது வந்து இதுதான் கார்னர் டேர்னிங்கிறது. இந்த இடத்துல வந்து முக்கோணம் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் 3 நாட்டு. பட் அது கண்டினியூவாக பின்னும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கார்னர் திருப்புறது எப்படி அப்படிலாம் கிடையாது. சில வந்து நெல்லிக்காய் நாட்டு அது போல் இருக்கிறதுல கார்னரில் வந்து நம்ம ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பின்னுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் தானே, ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே கண்டினியூவாக நம்ம பின்ன வேண்டியது தான். இந்த செகண்ட் கார்னரும் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கண்டினியூவாக பின்ன போகிறோம். சில பேர் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க, ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். கண்டினியூவாக பின்ன போகிறோம். ஒரே நாட்டில் இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒயர் இருக்கும். மற்றது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் இருக்கும். கார்னரில் மட்டும் ஒரே நாட்டில் 2 ஒயர் இருக்கும். ஸோ இதுலேயும் நாட் போட்டு இதுலேயும் நாட் போடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது.
ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு வந்து எனிபடி முடிச்சு போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. போட்டால் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு, போடாமலும் போடலாம். இந்த போல் வந்து போடாமல் போடும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸி தான். இது செகண்ட் கார்னர், ஏன்னா கார்னரில் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கிது. இப்போ அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதான். ஒரு 2 லைன் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் பின்னும் பொழுது நமக்கு ரோலில் சுற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து சிக்காயிடும். அந்த சிக்கும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு 2 லைன் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 1 2 3வது லைன் வந்து நான் பின்னிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம பேஸ் பின்னணும் இல்லைங்களா, இதுக்கு மேலே எல்லாமே வந்து ஹைட்டு தான். நம்ம வந்து ஒயர் கட் பண்ணி விடாமல் அப்படியே கண்டினியூவாக பின்னிகிட்ருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே கூட முடிகிற வரைக்குமே வந்து நம்ம கண்டினியூவாக தான் பின்னணும். எந்த இடையில வந்து நாட்ஸோ ஒயர் கட் பண்ணி விடுறதோ எதுவுமே கிடையாது. இப்போ இது போல் நம்ம இது போல் நம்ம வந்து பின்னும் பொழுது பார்த்திங்கன்னா ஒயர் இது போல் சிக்கு விழுந்துடும். சரிங்களா, ஒயர் வந்து இது மாதிரி சிக்கு இருக்கும். அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ரோலில் வந்து ஒயர் இருக்குது இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 நாட்டு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி 2-3 போட்டிருக்கேன். பூ கட்டுறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அது போல் நாட்ஸ் போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல இப்படி ஒயரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுத்துட்டே வாங்க. இப்படி முறுக்கி இருக்கும். இப்போது இப்படியே வந்து மேலே தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ரோல் வந்து அப்படியே சுற்றி சிக்கு எல்லாமே வந்து சரியாயிடும். சிக்கு இருக்கிற வரைக்குமே வந்து இந்த ரோல் வந்து அப்படியே சுற்றும். அவ்வளோதான், சிக்கு வந்து எடுத்தாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா வந்து நமக்கு சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, கண்டினியூவாக பின்னணும். மறுபடி சிக்கு விழுந்துடும். கொஞ்சம் பின்னாலே சிக்கு வந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 பூ கட்டுறதுக்கு போடுற மாதிரி ஒரு 2-3 முடிச்சு இப்படி போட்டுட்டு, அப்போ தான் வந்து நமக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். இப்படி தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா சிக்கு எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். அப்படியே கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம். அவ்வளோதான், ஒயர் வந்து சிக்கு விழும், அதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு பின்ன போகிறோம். வேறு எந்த சேஞ்ச் கிடையாது. சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு இப்போ வந்து 2 3 4வது லைன் 3வது லைன் பின்னிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இது 4வது லைனு. ஸோ நான் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லைன் வந்து நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து கூட ரொம்ப சுருங்கி இப்படி பேஸெல்லாம் வந்து இப்படி சுருங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் பின்ன வந்து கரெக்டாகிடும். சரியா, இப்போ பாருங்க, ஹைட்டில் வந்துட்டு நான் ஒரு 9 லைன் வந்து பின்னியிருக்கேன். இந்த அளவு வந்திருக்கு. ஆனால் இன்னுமே வந்து நமக்கு ஒயர் இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு 2-3 லைன் வந்து நம்ம பின்னலாம். பாருங்களேன், நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து எந்த இடத்துலையும் கட் பண்ணி விடலை. அப்படியே கண்டினியூவாக தான் பின்னிகிட்ருக்கேன். எந்த ஜாயிண்ட்டு ஏணிப்படி முடிச்சு எதுவுமே இல்லை. சரிங்களா, இங்கே நம்ம கடைசி லைனை கட் பண்ணி விடாமல் அப்படியே பின்னிகிட்டே வரேன் எல்லாம். ஓகேவா, இப்போது இன்னொரு இவ்வளவு நமக்கு சொருகிறதுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். சரிங்களா, இந்த அளவு வர்ற வரைக்கும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் 9 லைன் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ பாருங்க, ஹைட் வந்து ஃபுல்லாக பின்னிட்டேன். 11 லைன் வந்திருக்கு நமக்கு ஹைட்டில். ஒயர்லாம் பாருங்கள் சின்னதாகிடுச்சு. நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 லைனுமே சேர்ந்த மாதிரி முடியும். அதாவது நம்ம பின்னிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இது வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலை. ஸோ அதனால் இந்த லைனும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வந்து மேலே இப்படி தூக்குனபடி தான் இருக்கும். நம்ம சொருகும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கணும். கொஞ்சமாக ஒயர், அதாவது சொருகணும், அதுக்காக ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்குனது போல் சொருகணும். இப்போது எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி தான் நம்ம சொருகணும். இப்போது இந்த நாட்லேருந்து ஒயர் வருது, இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் தான் நம்ம சொருகணும். சொருகி ஒரு 2-3 லைனுக்கு வந்து நம்ம சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்களேன், இந்த ஒயர் எடுத்துக்கிறேன், இந்த லைனை விட்டுட்டு இதில் சொருகணும். ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கி வரும் நமக்கு.
இப்போ 11 லைன் பின்னோம் இல்லைங்களா, ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும். 2 ஒரு 3 முடிச்சுக்கு நான் சொருகி விடுறேன். இப்போது இப்படி சொருகும் பொழுது இப்படி வந்து மடங்கிடும் நமக்கு ஒரு லைனு. இப்போ நம்ம வந்து கடைசியாக எங்கே ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டோமோ இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஒயரை சொருக வேண்டாம். அதே போல் இந்த ஒயரு, இந்த நாட்லேருந்து வர இந்த ஒயரு 1 2, இந்த ஒயர் 1 3, இது 4. இந்த 4 ஒயரை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? இந்த 4 ஒயரையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சொருகணுங்கிறத கடைசியாக காட்டுறேன். இப்போ மற்ற எல்லா இடமும் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு லைன் வந்து மடக்கி நான் சொருகிட்டு காட்டுறேன். 1 2 3 4. ஏன்னா இதை வந்து கொஞ்சம் அழுத்தி சொருகணும், இதை லேசாக சொருகணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஹைட்டு இது மேலே முடிஞ்சிருக்கு, இது வந்து இந்த லைனில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரியா? இப்போ பாருங்கள், எல்லா இடமும் சொருகிட்டேன். இப்போ இந்த இடம் மட்டும் நான் சொருகலை. எப்படி சொருகிறது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ சொருகினது போக எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நான் இன்னும் கட் பண்ணி விடலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, கடைசியாக முடித்தோம்ல, இந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக இந்த ஒயரை வந்து டைட்டாக சொருகணும். இதை வந்து நம்ம லூஸாக தான் சொருகணும். பாருங்க, இது வந்து நம்மளோட ரன்னிங் ஒயரு, நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா ரன்னிங் ஒயரு, அதை வந்து அந்த நேர் லைன்லேயே வந்து நான் சொருகிறேன். ஃபஸ்ட்டு அதை சொருகிக்குவோம். ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா ஈக்குவலாகவே நமக்கு வந்து முடிஞ்சிரும். ஸோ அது வந்து நம்ம எப்போதும் போல் அப்படியே அழுத்தி சொருகிடலாம். இப்போது இந்த ஒயர், இப்போ இதை நான் சொருகிட்டேன், ரன்னிங் ஒயரை சொருகிட்டேன்னா இப்போ இந்த 2 ஒயரை பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டதை சொருகணும் இல்லைங்களா, அதுலேயே இந்த லாஸ்ட்டு முடிச்சு ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்றப்ப போட்டோம் இல்லைங்களா கடைசி முடிச்சு, அந்த ஒயரையும் வந்து டைட்டாகவே சொருகிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒயரை சொருகிட்டு அப்புறமா மேலே இருக்க ஒயரை சொருகுங்க. நீங்கள் பேஸ்கெட் போடும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறத விட நீங்கள் ஒயர்ஸ் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தோன்னே ஒரு பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. பிகினர் அப்படிங்கிற பட்சத்துக்கு இது ஏணிப்படி முடிச்செல்லாம் இல்லை, நான் அப்படி கையில் வச்சு போடுறதுனால அப்படி வலிக்கி விடுது. நீங்கள் நல்லா மடியில் வச்சு அழகாக சொருகலாம். இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, இதை வந்து டைட்டாக சொருகக்கூடாது, இதை வந்து லூஸாக சொருகணும். இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதையும் டைட்டாக சொருகணும்னா ரொம்ப மேலேயும் கீழேயுமா தெரியும். ஸோ அதனால் இதை லைட்டாக சொருகணும். அதுக்கு தான் நான் இதை கடைசியாக உங்களுக்கு சொருகி காட்டுறேன்னு சொன்னேன். ரொம்ப ஏற்றம் இறக்கம் தெரியக்கூடாது, அதுக்காக தான். சரிங்களா? ரொம்ப வலிக்குது. அதாவது ஓரளவு, ரொம்ப இதுக்காக நம்ம வந்து பண்ண முடியாது, ஓரளவு லூஸாக சொருகலாம். சரியா? இது ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லைன் மேலே ஹைட்டில் இருந்துச்சுல்ல, நம்ம எல்லாத்தையும் டைட்டாக இழுத்து சொருகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப தெரியும். ஃபினிஷ் பண்ணியிருக்கப்ப உள்ள டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? இது போல் ஃபினிஷ் ஆகும். இதே நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம் அப்படின்னா எல்லா இடமுமே ஈவனாக தான் இருக்கும். பட் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாமல் பிகினராக போடும் பொழுது இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப தெரியல, பட் ஆனாலும் தெரியும். கடைசி ஒயர் நல்ல டைட்டாக இது பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் இது போல் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகணும். லைட்டாக தெரியும் உங்களுக்கு, பட்டு ரொம்ப டீப்பாக பார்க்கும்பொழுது தெரியும். நார்மலாக வந்து கரெக்டாக தான் இருக்கும். சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே சொருகுனது போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, எல்லா ஒயரும் நான் வந்து
கட் பண்ணி விட்டுட்டேன். இது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது, லைட்டாக ஆனால் டிஃப்ரெண்ட் தெரியும். பட் ஓகே அப்படின்னா நீங்கள் இது போல் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் இந்த போல் ஒரு பேஸ்கெட் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பேஸ்கெட்க்கு எப்படி அளவு எடுக்கிறது, பின்னுறது எல்லாமே தெரியும். இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் கூட போடலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி வைக்க போகிறேன். ஒரு ஹேண்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஒரு பூஜா பேஸ்கெட் மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் மாதிரியோ நம்ம வந்துட்டு ஹேண்டில் போட்டும் ட்ரை பண்ணலாம். இது போல் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஹேண்டில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த பேஸ்கெட் வந்து இதே போல் 1 ரோலில் தான் நான் போட்டிருப்பேன். இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம ஒரு ரோல் வந்து சிகப்பு கலர் ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா. இந்த பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் இந்த அளவு வந்து ஒயர் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. இன்னுமே இந்த ஒயரை வச்சு இன்னொரு பேஸ்கெட் கூட நம்ம போடலாம். இப்போ நான் இதில் வந்து ஒயிட் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 2 கலர் தெரியும் பொழுது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. இல்லை உங்களுக்கு சிங்கிள் கலரில் போடுறா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கூட கற்றுக்கணும், பேசிக்காகவே நான் வந்து ஒரு கூட கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் போடுறதுக்கு இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறமா கூட நீங்கள் 2 ரோல் அது போல் ட்ரை பண்ணலாம். சரிங்களா. ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சன் யூஸ்க்கும் இது பர்ஃபெக்டான அளவாக இருக்கும். சரிங்களா. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தீங்க ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபினிஷிங் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லாமே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டே வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட கூட தான் இது பேஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். சரிங்களா. பட் ஹைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணும்பொழுது இந்த பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக முடிஞ்சிருக்கும். ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது, ஈவனாக முடிஞ்சிருக்கும். பட் நம்ம இப்போ போட்டதில் லைட்டாக இங்கே தெரியுது பாருங்கள், லைட்டாக வந்து கொஞ்சம் மேலே கீழே தெரியும். உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள் ஏணிப்படி முடிச்சுங்கிறது பேஸ்கெட்டில் உள்ளுக்குள்ளே தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒரு லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அது போல் இருக்கும், கிராஸாக வரும். சரிங்களா. உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளில் இது போல் 2-3 கூட நீங்கள் போடலாம். இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து இது ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே வந்து முடிச்சிடலாம். ஏன்னா வந்து பேஸு கட் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து முடிச்சிடலாம். அதுவே அதிகம்தான். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் போடணும் அப்படின்னா ஹேண்டிலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னுமே நிறைய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்டு, அப்புறம் குட்டி 2 ரோல் பேஸ்கெட்டு, அப்புறம் பெரிய கூட 4 ரோலில், அப்புறம் ஆம்லா நாட்டு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.